ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லோருமே பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு செல்வோம். அப்படி கோவிலில் கொடுக்கும் விபூதி, குங்குமம், புஷ்பம் போன்ற பிரசாதங்களை எப்படி கையாளுவது என்று சில பேருக்கு தெரிவது கிடையாது. கோவிலில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த பிரசாதங்கள் பொக்கிஷமானது என்பது சில பேருக்கு புரியாது. ரொம்பவும் அலட்சியமாக பார்த்தீங்கன்னா விபூதி, குங்குமம், புஷ்பங்களை கையாளுவார்கள். அது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான விஷயம். கோவிலில் கொடுக்கும் பிரசாதம் ரொம்ப ஒரு புனிதமானது, இறையருள் பெற்றது. குறிப்பாக சிவன் கோவிலில் கொடுக்கும் விபூதியை எப்படி வாங்க வேண்டும், எப்படி நெற்றியில் இட்டுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும். அதனால் கோவிலில் கொடுக்கும் இந்த விபூதி, குங்குமத்தை நம்ம எவ்வாறு கையாளணும் அப்படிங்கிற ஆன்மீகம் சார்ந்த பதிவு தான் நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ள போகிறோம். முக்கியமாக விபூதி தினமும் பூசுகிறவர்கள் பாருங்கள், இதை முழுவதுமாக அவர்களுக்கு இது ஒரு நல்ல பயனுள்ளதாக இருக்கும். ஆன்மீகம் சார்ந்த பதிவை தொடர்ந்து பார்த்து கொண்டே வாருங்கள். நம்முடைய சேனலுக்கும் முதன்முறையாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். சிவன் கோவிலில் உள்ள அர்ச்சகர்கள் உங்கள் கையில் விபூதியை கொடுக்கும்போதே ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை மனதிற்குள் சொல்லிக்கொண்டே விபூதியை வாங்க வேண்டும். சிவன் கோவிலில் ஒரு முறை தான் விபூதி பிரசாதத்தை கை நீட்டி வாங்க வேண்டும். வாங்கிய விபூதியை சிவனை பார்த்தபடியே நெற்றியில் இடக்கூடாது. கிழக்கு பார்த்தவாறு நின்று அந்த விபூதியை நெற்றியில் இட்டுக்கொள்ளுங்கள். விபூதியில் நெற்றியில் பூசும்போதும் உங்களுடைய தலை வானத்தை பார்த்தவாறு இருக்க வேண்டும். தலையை மேலே நன்றாக தூக்கி விபூதியை நெற்றியில் பூச வேண்டும். நம் நெற்றியில் இடும் இந்த திருநீர் பூமியில் பார்த்தீங்கன்னா சிந்தக்கூடாது. பூமியில் சிந்தி அது அடுத்தவர் காலில் மிதிபடாதவாறு இருக்க வேண்டும். அதனால தான் எப்பொழுதுமே அண்ணாக்க பார்த்து நம்ம எப்பொழுதுமே சிவன் கோயிலுக்கு சென்றால் நல்லா அனைத்து விரல்களையும் வைத்து பட்டை மாதிரி போடுவோம் பெருசாக. அதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு திருநீர் பூசுவதற்கு நல்ல ஒரு இதாக இருக்கும். கோவிலில் கொடுத்த விபூதியை அப்படியே 4 விரலில் எடுத்து நெற்றியில் ஒரு பட்டை போடுவது சிறப்பான பலனை கொடுக்கும். விபூதி என்றால் கண்ணுக்கு தெரியாமல் வைப்பது, கூச்சப்படுவது, அழகுக்காக பார்ப்பது, இது போல எல்லாம் செய்ய வேண்டாம். சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த விபூதியை பட்டை மாதிரி போடக்கூடாது, அப்படியே சும்மா ஒரு கோடு மாதிரி இழுப்பாங்க. அந்த விபூதி சில பேருக்கு பூசினாலுமே வெளியே வந்து கோவிலுக்கு வெளியே வந்து அழிச்சிருவாங்க. விபூதி பூசுவது எந்த அளவுக்கு ஒரு மகத்துவமானது அப்படிங்கிறது யாருக்குமே தெரிவது கிடையாது. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் எல்லாம் எவ்வளோ வாழ்ந்து முடிஞ்சாலும் கடைசியில் அந்த விபூதி தான் அப்படிங்கிறத உணரும் வகையில் அனைவருமே எப்பொழுதும் விபூதியை பூசியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கபாலம், அந்த நெற்றி பகுதி இருக்குல்ல, அந்த தலைப்பகுதியில் இந்த நெற்றி வழியாக தான் நமக்கு இந்த நம்மளை வசியம் செய்வது, தேவையில்லாத எதிர்வினைகள் நம்மளை சூழ்வது இந்த நெற்றி வழியாக தான். நம்ம கவனச்சிதறல்கள் எல்லாமே நம்மளுடைய இந்த ஆக்ன சத்திரம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த நெற்றி வழியாக தான் எல்லாமே நமக்கு செயல்படும். குறிப்பாக பெண்கள், ஆண்கள் எப்படி விபூதியை பூசுகிறாங்களோ அதே போல் பெண்கள் கட்டாயம், திருமணமான பெண்களாக இருந்தாலும் சரி, திருமணம் ஆகாத பெண்களாக இருந்தாலும் சரி, குங்குமத்தை நெற்றியில் எப்பொழுதுமே இட்டுக்கொள்ளணும். அந்த ஆக்ன சக்கரத்துக்கு பாதுகாப்பே இந்த விபூதியும் குங்குமமும் தான். யாரும் நம்மளை வசியம் செய்யாதபடி இந்த திருநீரும் குங்குமமானது நம்மளை பாதுகாத்து வருகிறது. அதுபோல் தலைவலி, மண்டகனமாக இருக்குது, இப்படி நீர்ச்சத்து நீராக இருக்குது, தலை ரொம்ப ஒரு கனமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்களாம் நெற்றி நிறைய திருநீர் பூசி எப்பொழுதுமே இருப்பது அவர்களுக்கு அவ்வாறான பிரச்சனைகளிலிருந்து ஒரு நல்ல ரிவ்யூவை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். நெற்றியில் பூசும் விபூதியை பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே கூச்சப்பட்டு பூசக்கூடாது. எப்பொழுதுமே அடுத்தவர்களை பார்க்கவே கூடாது. அதுதான் முதல் விஷயம். நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம், தொடங்குகிறோம், யாராவது பார்த்து ஏதாவது சொல்லிடுவாங்களோ, கெட்ட விஷயமா இருந்தால் தான் பயப்படணும். நல்லது செய்கிறோம்னா அந்த இடத்துல ஒரு பயமும் இருக்கக்கூடாது. அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. விபூதி பூசுவது இதுக்கெல்லாம் கூச்சப்பட்டுக்கிட்டு அழகு பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு வேண்டாத செயல். அதே போல் கோவிலுக்கு செல்லும் அந்த ஒரு நாள் நெற்றி நிறைய நீர் பூசும் பொழுது நமக்கு கோடான கோடி புண்ணியம் கிடைக்கும். அதை தவிர விட்டு விடாதீர்கள். நெற்றியில் விபூதி வைக்கும்போது கூட வந்தவரோடு பேசிக்கொண்டு கதை பேசிக்கொண்டு விபூதியை நெற்றியில் வைக்கக்கூடாது. அது மகா பாவம். உங்கள் மனதில் இருக்கும் கஷ்டங்கள், கோரிக்கைகளை சிவபெருமானிடம் சொல்லிக்கொண்டே விபூதியை எடுத்து நெற்றியில் பூசுங்கள். கையில் மீதம் இருக்கும் விபூதியை தாராளமாக வீட்டிற்கு கொண்டு வரலாம், தவறே கிடையாது. இறைவனிடம், ஈசனிடம்
நமக்கான அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகணும் மனதார வேண்டிக் கொண்டு அவருடைய பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை கூறிக்கொண்டே நம்ம நெற்றியில் திருநீரை பூசணும். அதற்கப்புறம் அந்த திருநீரை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பேப்பர்லேயோ தாள்லேயோ மடித்து வீட்டுக்கு கொண்டு வந்து அதை முறைப்படி வீட்டில் பூசுகிறவங்களுக்கு கொடுக்கணும். இல்லைன்னா அதற்கென்று சேகரிப்போம் பார்த்தீங்களா, அந்த திருநீர் கொப்பரையில் அதை போட்டு நம்ம வைக்கணும். அதை பூசிட்டு அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே அந்த தூண்கள்லாம் இருக்கும், அங்கே பார்த்தீங்கன்னா கொட்டிட்டு வந்துடக்கூடாது. அது கோவிலை இன்னும் ஒரு அசுத்தப்படுத்துவதாக தான் இருக்கும். கோவிலில் கொடுத்த சிவபெருமானே நமக்கு இந்த விபூதி மூலமாக நமக்கு ஒரு வரம் கொடுக்கார். அதை போய் நம்ம கோவிலை அப்படியே வச்சுட்டு வந்துட்டோம்னா அதனால் நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சில பேர் சிவன் கோவிலில் விபூதியை வீட்டிற்கு கொண்டு வருவது தவறு என்று சொல்வார்கள். சிவன் கோவிலில் எடுத்த அந்த விபூதியை வீட்டிற்கு கொண்டு வந்தால் அது தவறே கிடையாது. சிவன் கோயிலில் கொடுக்கும் பிரசாதம் எதுவாக இருந்தாலும் அதை தாராளமாக வீட்டிற்கு கொண்டு வரலாம். கொண்டு வந்து அதை உங்கள் தினசரி விபூதி வைக்கும் டப்பாவில் கொட்டி வைத்து கொள்ளுங்கள், மிகவும் நல்லது. வாங்கிய விபூதியை கோவிலில் வேறு எந்த இடத்துலையும் கொட்டக்கூடாது. சிவன் கோவில் என்று மட்டுமல்ல, எந்த ஒரு கோவிலுக்கு நீங்கள் சென்றாலும் கையில் இருக்க விபூதியை அதற்கு உண்டான இடத்தில் தான் கொட்ட வேண்டுமே தவிர கோவிலை அசுத்தம் செய்யும்படி பிரசாதத்தை ஆங்காங்கே வைத்து விடக்கூடாது. சாப்பிடுபவர்களாக கோவில்களில் பிரசாதங்கள் கொடுக்கப்படும். அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா கோவில்களில் இந்த சின்னதாக பொங்கல் புளியோதரை அப்படிலாம் கொடுப்பாங்க. 2-3 தொன்மைகள் வாங்கி அந்த சாதத்தை அப்படியே வீணடிப்பது மிக மிக தவறு. கோவிலில் அமர்ந்து பிரசாதத்தை சாப்பிடும்போது கீழே சிந்தக்கூடாது. கோவிலில் கொடுக்குற பிரசாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே அது ஒரு அளவு தான். எல்லோரும் கோவிலில் இப்போ 100கணக்கான பேர் வராங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பாங்க. கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு நம்ம போயிடணும். அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அதை அதிகமாக வாங்கி சாப்பிடணும்னு வாங்கி கடைசியில் அதை வேஸ்ட்டு பண்ணிடக்கூடாது. அந்த பிரசாதத்தை என்றைக்குமே பார்த்தீங்கன்னா கோவிலில் கொடுக்கறத அளவோடு வாங்கி சாப்பிட்டுட்டு சென்று விடணும். அதை வாங்கி சாப்பிட முடியாமல் வேஸ்ட்டு பண்ணிட எப்பொழுதுமே கூடாது. நல்லா அமர்ந்து ஒரு இடத்துல நீட்டாக அமர்ந்து சாப்பிட்டுட்டு நிதானமாக போகணும். அவசரமாக என்றைக்குமே கோவிலுக்கு போனால் பார்த்தீங்கன்னா அவசரம் அப்படிங்கிறதே இருக்கக்கூடாது. இறைவனை நிதானமாக தரிசனம் செய்துவிட்டு எல்லா விதமான அந்த நேர்மறை ஆற்றல்களும் அங்கே தான் இருக்கும். அதை எல்லாமே நமக்குள்ளே உட்கிரகித்துட்டு மெதுவாக தான் வரணும். அவசரமாக போயிட்டு அவசரமாக வரணும்னா நம்ம அந்த இடத்துக்கு போகிறதுக்கான பலனே இருக்காது அப்படிங்கிறது தான். கோவிலில் ஏதாவது குப்பை இருந்தாலும் சரி, வேறு யார் போட்டிருந்தாலுமே சரி, நம்ம கோவிலுக்கு உழவார பணி செய்வது இன்னும் நமக்கு பல புண்ணியங்களை தான் கொண்டு வந்து இருக்கும். நீங்களும் குப்பையில் கொட்டக்கூடாது. மற்றவர்கள் தவறாக கொட்டிட்டாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லணும். அவங்க கேட்கலையா, நம்ம அந்த குப்பையை எடுத்து போடுவதில் தவறே கிடையாது. அதற்காண்டி அவன் தான் எடுத்து போடணும்னு அந்த ஆள்கிட்ட போய் நம்ம சண்டைலாம் போடக்கூடாது. அவங்களுக்கு அவ்வளோதான், அதை விட்டுறணும். அது இறைவன் பார்த்துக்கொள்வார். நமக்கு தெரியும் அந்த இடம் அசுத்தமாக இருக்குன்னு. நம்ம போய் சரி பண்ண முடிஞ்சால் சரி பண்ணணும், இல்லைனா விட்டுறணும். அதுக்காக அவர் தான் சரி பண்ணணும் அப்படின்ட்டு வீண்டா விவாதங்களில் ஈடுபடக்கூடாது. இறைவன் அதற்கான தண்டனையை அவர்களுக்கு கொடுப்பார். நம்ம போய் எந்த ஒரு தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை ஈடுபட வேண்டாம். குப்பையை அதற்குரிய இடத்துல மட்டும்தான் போட வேண்டும். மேலே சொன்ன விஷயங்கள் அனைத்துமே சின்ன விஷயங்கள் தான். இருந்தாலும் இதை பின்பற்றுபவர்களுக்கு புண்ணியம் வந்து சேரும். உங்களுக்கு புண்ணியத்தை தரும் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவையும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொண்டு நீங்களும் பின்பற்றி வாருங்கள். நீங்கள் எந்த கோவிலுக்கு சென்றாலும் அந்த கோவிலில் நிதானமாக சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு எப்பொழுதும் எந்த கோவிலுக்கு போகிறீங்களோ அந்த தெய்வத்தினுடைய திருநாமத்தை உச்சரித்து கொண்டே போங்க. அது இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய மனம் சிதறாமல் அந்த ஒரு நிலையோடு இருப்பதற்கு இது உதவிகரமாக இருக்கும். முடிஞ்ச அளவு கோவிலுக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிட்டாலே செல்ஃபோனை அவாய்ட் பண்ணிடுங்க. செல்ஃபோனை சைலண்டில் போயோ ஏதோ போட்டுட்டு இல்லை முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, இந்த மாதிரி கோவிலுக்கு போகிறோம் அப்படின்ட்டு. உங்களுக்கு ஏதாவது அவசரம் யாராவது கால் பண்ணுவாங்க, அவங்ககிட்டலாம் சொல்லிட்டு போயிடறாங்க. ஏன்னா கோவிலில் போய் நம்ம செல்ஃபோனை பயன்படுத்தினாலே நமக்கு அந்த இடத்துல பக்தி போயிடும். அப்போ என்ன பண்ணுவோம், சும்மா ஏதோ சாமி கும்பிட வந்திருக்கோங்கிற பேருக்குத்தான் நம்ம போக முடியும். கோவிலுக்கு போகிறோம்னாலே மனம் பக்குவம் அடையணும். இறைவனை பார்க்க போகிறோம், எப்பொழுதுமே நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள அந்த கஷ்டங்களை தீர்த்து நமக்கு நல்வழி காட்டுகின்ற இறைவனை தரிசிக்க போகிறோம். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து விடுவது நல்லது. பழங்காலத்தில் எல்லாம் இதெல்லாம் கிடையாது. நீட்டாக போய் அழகாக சாமி கும்பிட்டு எல்லாரும் நலமோடு வாழ்ந்திருக்கின்றனர். இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா
கோவிலில் போனாலே இந்த ஃபோனை தூக்கி கேமரா எடுப்பதில் தான் முழு கவனத்தை செலுத்துகிறாங்க. இப்படி இருந்தால் எப்படி பக்தி வரும் அந்த இடத்துல? அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது, நான் சாமியை ஃபோட்டோ எடுத்து இந்த கோயிலுக்கு போயிருக்கேன் அப்படின்னு அவங்க ஒரு பெருமை, அந்த பெருமைக்காகத்தான் இதெல்லாம் செய்கிறார்கள். இப்போ அந்த இடத்துல பக்தி இல்லை. அதனால் இந்த ஒரு தவறையுமே யாருமே செய்யக்கூடாது. மற்ற இடங்களில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வேறு. கோவிலை பொறுத்தவரை இறையாண்மையை நம்ம இந்த நேர்மறை ஆற்றலை நமக்குள்ளே வாங்கி கொள்ளும் பொழுது அதற்கான மனப்பக்குவமும் நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும். அதை விட்டுட்டு சும்மா நம்ம மற்ற இடங்களுக்கு போகிறோம், வீட்டில் இருக்கிற மாதிரி நம்ம கோவில்லையுமே சும்மா சாதாரணமாக இருக்கக்கூடாது. மூலவரை தரிசிக்கும் பொழுதும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மூலவரை தரிசிக்கும் பொழுது எந்த ஒரு விதமான இந்த மாதிரி ஃபோனோ கேமராவோ எதுவுமே பயன்படுத்தக்கூடாது. முழுக்க முழுக்க நம்மளுடைய கஷ்டம் தெரியும். அது போக நம்ம வேண்டி கோவிலுக்கு வந்திருக்கோம், மன நிம்மதிக்காக வந்திருப்பாங்க, சிலவர் கஷ்டங்கள் போவதற்காக வந்திருப்பாங்க. இப்படி பல பிரச்சனைகள் இருக்கும். அது எதுவோ அது சரியாகணும் அப்படின்னு நம்ம போகணும். அதனால் முழுக்க முழுக்க அதன் மேல் மட்டுமே நம்ம கவனம் செலுத்தி இறை வழிபாட்டை மேற்கொள்ளணும். வேறு எந்த ஒரு மனச்சிதறல்களும் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. மன சஞ்சலமே நமக்குள்ளே ஏற்படாதவாறு நம்ம இறைவனை மனமுருகி வேண்ட வேண்டும். இதுவே பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு இறைபக்தியை கொடுக்கும், வாழ்க்கையும் சிறப்பாக வாழ்வதற்கு வழிவகை செய்யும். இந்த பதிவில் குறிப்பிட்ட மாதிரி நீங்கள் சாமி கும்பிடுங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். திருநீர் பூசும் பொழுதும் எப்பொழுதும் கீழே சிந்தாதவாறு பூசுங்க. அங்கே கொடுத்த பிரசாதங்களை வீட்டிற்கு முறைப்படி எடுத்துகிட்டு வாங்க, ஆங்காங்கே வச்சுட்டு வந்துடாதீங்க. அவ்வளோதான். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.